ஹலோ மக்களே, வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மழை காலத்துக்கு இதமான கொள்ளு ரசம் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இது பெரும்பாலும் சளி காய்ச்சலுக்கு வந்துட்டு இந்த கொள்ளு ரசம் வச்சு தருவாங்க. ஸோ அந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம். இதில் ஒரு 50 கிராம் கொள்ளை நல்லா வறுக்கணும். கொள்ளு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்ருக்கணும். அது வறுக்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். நல்லா பொன்னிறமாக வரும்போது ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி சத்தம் வந்து வரும், பட்டு பட்டுன்னு. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம கொள்ளு இறக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொள்ளு வந்து பதம் பார்த்துட்டு இறக்கலாம். கொள்ளு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அந்த அடுப்போட கடாயோட சூட்லேயே வந்து 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு வறுக்கிறோம். இது ரொம்ப வறுப்படணும்லாம் அவசியம் இல்லை. சூடுபட்டு நம்ம அரைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். கூடவே 2 வரமிளகு ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு காரம் தேவைப்படும் அப்படின்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஆல்ரெடி குருமிளகு இருக்கனால 2 வரமிளகா போட்டிருக்கோம். கூடவே 3 பல் பூண்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப வறுப்படணும்லாம் அவசியம் இல்லை. லாஸ்ட்டு நெல்லிக்காய் சைஸு ஒரு புளி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு கொள்ளு, புளி, வரமிளகாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அரைச்சதுலேயே நம்ம வறுத்து வச்சுருக்க மிச்ச பொருளுங்களையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ அரைச்சி எடுத்த பொருளை வந்து என்ன பண்ணுறோன்னா கடாயில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சா போதும், இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் தேவையான அளவுக்கு ஒரு 3/4 1 லிட்டர் தண்ணி வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கிறோம். நம்ம தண்ணியாக வைக்கும்போது ரசம் நல்லா சூடாகி வரும்போது அது கெட்டியாக சூப் பதத்துக்கு வந்துடும். நல்லா கட்டி இல்லாமல் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கொள்ளு ரசத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் கிளறி விடலாம். ஏன்னா இது பேஸ்ட்டாக இருக்கனால அடியில் தாங்கிட்டு கொதி வராமல் இருக்கும். அதனால் ஒரு சில டைமு நம்ம கிளறி விடுற மாதிரி இருக்கும். மறுபடியும் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக இதில் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது பார்க்கும்போதே தெரியும் கொதி வர மாதிரி இருக்குது. பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கூட கிளறி விடலாம். என்றைக்குமே ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, சாம்பார்லாம் கொதிக்கிற மாதிரி. அந்த நுர கட்டி வர ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரசம் வந்துட்டு நம்ம மற்ற ரசம் மாதிரி தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வந்து தேவைப்படாது. ஃபைனலாக வந்து கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு.